இதுவரைக்கும் நடந்த குரூப் 4 எக்ஸாமில் பாடல் வரிகள் தமிழ் பகுதியில் பாடல் வரிகள் எல்லாம் எப்படி கேட்குறாங்க, பாடல் கொடுத்து அதை வச்சு என்னெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு எல்லா குரூப் 4 கொஷினையும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் பாடல் வரி கொடுத்துட்டு அந்த கூற்று யாருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கதையில் வரக்கூடிய ஒரு மாந்தர் சொன்ன விஷயத்தை சொல்லிவிட்டு அது யாருன்னு கேட்டிருக்காங்க. அர்ஜுனன் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாஞ்சாலி சபதம். ஸோ இதை கேள்வியை மாற்றி கேட்டாங்கன்னா நம்ம சொல்ல தெரியணும். பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நூல் அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார். இது வந்து ஒரு அந்தி மாலை கால வர்ணனை. அர்ஜுனன் வந்து அந்த மாலை நேரத்தில் சூரிய ஒளிப்பட்டு மேகங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு உருவகப்படுத்தி சொல்லியிருப்பார். நிறையா வர்ணனை சொல்லியிருப்பார். அதைத்தான் பாடப்பகுதியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ சொன்னவர் யார் அப்படின்னா நீலப்பொய்கள் மிதந்திடும் தங்கத்தோணிகள்னு சொன்னது அர்ஜுனன். அடுத்த பாடல் வரி, வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தம்மபோல் செய்யின். இது திருக்குறள்னு கொடுத்தாச்சு. இது உணர்த்தக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேர்மை அப்படிங்கிறது தான். வாணிகம் செய்கிறவங்க பிறருடைய பொருளையும் தன்னுடைய பொருள் போல் எண்ணணும். அதனால் அவங்க ஏமாற்றக்கூடாது. நம்ம எப்படி பொருள் வாங்கும்போது எந்த மாதிரி நினைக்கிறோமோ அதே மாதிரி நேர்மையாக செயல்படணும் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ வாணிகம் செய்பவர்களுக்கான இலக்கணத்தை பற்றி சொல்லியிருக்கோம். எப்படி நேர்மையாக இருக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கோம். அதுதான் இதோட கருத்து. அடுத்த பாடல் வரி, மன்னனும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோம் சிறப்புடையன். இந்த பாடல் வரிகள் ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்டாங்க. நூல் அதிகமாக இதான் கேட்குறாங்க. மூதுரை அப்படிங்கிறதான் சரியான விடை. இதில் எல்லாமே ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆதிச்சூடி, நல்வழி, கொன்றைவேந்தன், மூதுரை. இந்த நாலுமே யாருடைய நூல்கள் அப்படின்னா ஔவையாருடைய நூல்கள். அவர் குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஔவை இது நூலுக்கு பதிலாக அதை பாடியவர் யாருன்னு கேட்டோன்னா ஔவையார் அப்படின்னு நம்ம கொடுப்போம். இந்த கேள்வியோட இந்த பாடல் வரியோட பொருள் என்ன அப்படின்னா, இப்போ மன்னன் இருக்கான், அதே மாதிரி மாசர கற்றோன் நல்லா படித்தவன் ஒருத்தன் இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் சீர்தூக்கின்னு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவன் தான் சிறப்புடையவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோடைய பொருள். அடுத்ததாக ஔவையாருடைய நல்வழியிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மதியாதார் முற்றம், அதாவது அந்த பாடல் வரியோட பாதி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க, பாதியை இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மதியாதார் தலைவாசல் மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். மதியாதார் முற்றம் மிதியாமை கோடி பெறும் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்து நம்மளை உபசரிக்காதார் மனையில் என்ன செய்யக்கூடாது, உண்ணாமை கோடி பெறும். உபசரிக்காதவங்க வீட்டில் சாப்பிடவே கை நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. குடி பிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். நம்ம கூட இருக்கவங்களோட சுற்றத்தாரோடு கூடி வாழ்தல் கோடி செல்வங்களை பெறுவதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கோடான கோடி கொடுத்தாலும் சொன்ன சொல் தவறக்கூடாது. கோடி ரூபா கொடுத்தா கூட சொன்ன சொல் தவறக்கூடாது. அது வந்து கோடி பெறும் அப்படின்னா கோடி செல்வங்களை பெறுவதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2, 4, 1, 3ங்கிறதான் சரியான விடை. அடுத்த பாடல் வரி, முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரைட்டாகவே கேட்டாங்க. தொல்காப்பியம் அப்படிங்கிறதான் சரியான விடை. இந்த முன்னீர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கடலை தான் முன்னீர் அப்படின்னு சொல்லுவாங்க. மகடு அப்படின்னா பெண் அப்படிங்கிறது பொருள். இப்போது அந்த காலத்தில் கடல் கடந்து வாணிகம் செல்றதுக்காக கடல் கடந்து செல்வாங்க. அப்படி கடல் கடந்து செல்கிற வழக்கம் பெண்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம். ஸோ இதை நிறையா கேட்டிருக்காங்க. மகடுங்கிறதோட பொருள் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி, பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரைக்கும், இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல்ங்கிறது சரிப்படாதுன்னு பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். இது வந்து பாரதிதாசனுடைய எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா குடும்ப விளக்கு. அடுத்த கேள்வியும் அதே தான், பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கில் உள்ள கேள்வி தான். கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று சொன்னவர் அதுவும் பாரதிதாசன் தான். இது எந்த நூல்னு கேட்டாங்கன்னா குடும்ப விளக்கு அப்படின்னு தான் ரெண்டுக்கும் சொல்லுவோம். ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா பெண்ணுனா பேதை அப்படின்னா அறிவிலி, முட்டாள் அப்படிங்கிற மாதிரி பொருள் வரும். பெண்ணை வந்து அப்படி பேதையாகவே அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கக்கூடிய எண்ணம் இந்த நாட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படுகிற விஷயம் சரிப்படாது அப்படின்னு அர்த்தம். உருப்படாது அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அப்போ பெண்ணை பேதை அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அடுத்து கல்வி இல்லாத பெண்களை வந்து அவர் கலர் நிலம் அப்படிங்கிறாரு. கலர் நிலம் அப்படிங்கிறது எதற்குமே பயன்படாத நிலத்தை தான் என்ன சொல்லுவோம், கலர் நிலம் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி இல்லைனா அந்த பெண்களும் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறத பாரதிதாசன் சொல்கிறாரு. இப்போ பெண் கல்வியோட முக்கியத்துவத்தை இந்த குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் ஒரு அழகாக சொல்லியிருப்பார். அடுத்த பாடல் வரி, நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில். அப்போ அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலை கொடுத்துட்டு நனந்தலை உலகம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அப்போ ஒரு பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதில் ஏதோ ஒரு பொருளுக்குள்ளே எதிர்ச்சொல் கேட்கலாம். ஸோ இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. இதோடைய பொருள் வந்து சிறிய உலகம் அப்படிங்கிறதான். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நனந்தலை உலகம் அப்படிங்கிறது நாம் படிச்சிருப்போம். அதோடைய பொருள் என்ன அப்படின்னா அகன்ற உலகம் அப்படிங்கிறதான் பொருள். எப்போதுமே எதிர்ச்சொல் கேட்கும்போது அதோடைய பொருளை ஆப்ஷனில் நம்ம கண்ணில் ஃபஸ்ட்டு படுற மாதிரி இடத்துல வைப்பாங்க.
ஏலையோ இல்லை இந்த மாதிரி இடங்கள்லையோ இல்லை இதுலேயோ வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம அகன்ற உலகம் நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம்னு படிச்சிருப்போம். நமக்கு இருக்க டைமில் டக்குன்னு என்ன செய்வோம், நம்ம படித்த கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அகன்ற உலகத்தை நம்ம டிக் பண்ணிடுவோம். ஆனால் அது தவறு. ஏன்னா எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்குறத பார்க்கணும். அகன்ற அப்படின்னா பெரிய உலகம் அப்படின்னு பொருள். அதோடைய எதிர்ச்சொல்லான சிறிய உலகம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இந்த குரூப் 4ல் நிறைய பேர் இதை வந்து இந்த கொஸ்டினை வந்து தப்பு தான் பண்ணியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகநானூறு தான் சொல்லுது. இது நடுகள் வழக்கத்தை பற்றி அகநானூறு போரில் இறந்தவங்களுக்கு அவங்களுடைய பேர் சூட்டி நடுகள் நடுவாங்க. அந்த காலத்தில் தமிழர்கள் ஊர்களுக்குள்ளே போகும்போது இந்த மாதிரி நடுகள் நிறையா நட்டிருப்பாங்களாம். அப்படி நடுகளில் அந்த ஊர் அந்த என்ன காரணத்துக்காக இறந்தார் அந்த வீரர் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு வேல் வச்சு அதில் இந்த பீலி சூட்டியிருக்குது அப்படின்னா மயில் தொகை சூட்டியிருப்பாங்களாம் அந்த வேலில். இந்த மாதிரி விஷயத்தை அப்படி நிறைய வழிநடுக்க நடந்து போகிற வழிலாம் பார்க்கலாம். அப்படின்னா அவ்வளோ பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்காங்க எல்லா இடங்கள்லையும் அப்படிங்கிற மாதிரி தமிழர்களுடைய பெருமை சொல்கிறதா அமைஞ்சிருக்கும் இந்த நூல். நடுகள் பற்றி வழக்கத்தை பற்றி சொல்லக்கூடியதுன்னு கேட்டாலும் நம்ம அகநானூறு அப்படின்னு நம்ம அடிக்கலாம். அடுத்ததாக, இணையில்லை முப்பாலுக்கு இன்னிலத்தே இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா பாரதிதாசன். முப்பால் அப்படின்னா என்னது, 3 பால், அறம்பொருள் இன்பம். திருக்குறளுக்கு இந்த நிலையத்தில் எதுவுமே வந்து இணை கிடையாது. அவ்வளோ ஈடு இணையற்ற ஒரு விஷயந்தான் இந்த திருக்குறள்னு திருக்குறளுடைய பெருமையை சொல்லியிருப்பார் பாரதிதாசன். அடுத்த கொஷின், குன்றேறி யானைப்போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை. இதில் கைத்தொன்று அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பொருள் செய்கிறது தொடர்பான ஒரு திருக்குறள். இங்கே அற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதை போன்று அப்படின்னு பொருள். இப்போ முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறாங்க, குன்றேறி யானை போர் காண்பது. குன்றின் மேலே ஏறி, நல்ல உயரமான ஒரு குன்றின் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு யானை போகிற கீழே நடக்கிறத பார்க்குறது எப்படி சௌரியமான ஒரு விஷயமோ அதே மாதிரி தன் கைத்தொன்று அப்படின்னா தன் கையால் சேர்த்த செல்வம் சேர்த்த அந்த பொருளை வைத்து ஒருவன் செய்யக்கூடிய வினை, ஒரு செயல். எப்படின்னா, இப்படி ஒரு தூரத்தில் சேஃபாக உட்காந்துக்கிட்டு இங்கே யானை போர் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறது எப்படியோ அதே மாதிரி அந்த பொருள் இருந்தால் அவ்வளோ தைரியமாக அவனுடைய செயலை அவன் வந்து செய்யலாம் அப்படின்னு அதில் சொல்லியிருப்போம். ஸோ கைத்தொன்று அப்படிங்கிறது கைப்பொருள், தன்னுடைய வினையால் செய்யக்கூடிய கைப்பொருளை தான் கைத்தொன்று அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி அப்படின்னு தமிழ்மொழியோட பெருமையை பறைசாட்சியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சுத்திரனார். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் தோன்றிய நாளிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு உயிர்மொழி, உலகம் தோன்றியிலேருந்து தமிழ்மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்மொழியோட பெருமையை பாவலரேறு பெருஞ்சுத்திரனார் சொல்லியிருப்பார். அடுத்த பாடல், இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா சுரதா. இப்போ இரட்டை கிளவி அப்படின்னா கலகலவென்று சிரித்தான் அப்படிங்கிறது ஒரு பொருளை உணர்த்தும். கலகல அப்படிங்கிறது ரொம்ப சத்தமாக சிரிக்கிறான், மகிழ்ச்சியாக சிரிக்கிறான் அப்படிங்கிறத உணர்த்தும். இது வெறுமனே அது பிரிஞ்சுது அப்படின்னா கலை அப்படின்னா எந்த பொருளும் தராது. இது இரட்டை கிளவியாக இருக்கும்போது அந்த சிரிப்பை உணர்த்தக்கூடிய அந்த பண்பை குறிக்கக்கூடியதாக இது இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறார். இரட்டை கிளவி 2 பேர் இரட்டை கிளவி எப்போவுமே சேர்ந்துருந்தால் மட்டும்தான் பொருள் தரும், தவிர இரட்டை கிளவியை பிரித்து பார்த்தா அது பொருள் தராது. அதே மாதிரி ஒரு கணவன் மனைவி வந்து இரட்டை கிளவி போல் வாழ வேண்டும், பிரிந்தால் பொருள் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார் யார், சுரதா. அடுத்ததா, அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணு பார்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலையில் தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அறம்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு, உடை, இருக்கக்கூடிய இடம் இது கிடைக்கிறது தான் அறம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. மணிமேகலையில் அந்த பாத்திரம் பெற்ற காதை அப்படிங்கிற தலைப்பின் கீழே இந்த பகுதி வந்து இடம்பெறும். ஸோ இது வந்து மணிமேகலையில் சொல்லக்கூடிய செய்தி. அடுத்ததாக, துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேரடியன் அல் செறிந்தன்ன நிறத்தினான். இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது யாரை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா குகன் அப்படி பற்றி சொல்லியிருக்கோம். குகன் யார், துடி அப்படிங்கிற ஒரு பறை, அந்த பறையை உடையவன். நாயினன் வேட்டை நாய்களை கொண்டவன். ஸோ அவன்கிட்ட நிறைய வேட்டை நாய்கள் இருக்கும். தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன், தோலியால் ஆன செருப்பினை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியவன். அடுத்ததாக அல் அப்படின்னா இருள் அப்படின்னு பொருள். அந்த அல் செறிந்தன்ன நிறத்தினான், இருள் போன்ற நிறத்தை உடையவன் அப்படின்னா கருமையான நிறத்தை உடையவன். ஸோ இது முழுக்க குகனுடைய தோற்றத்தை பற்றி அவனுடைய கேரக்டரை வந்து சொல்கிற மாதிரி ஒரு விஷயமாக இருக்கும். இது குகன்
ராமரை பார்க்குறதுக்காக வருவார். ஸோ அவருடைய அன்பை பார்த்து தான் அன்புள்ள இனினாம் ஐவர்கள் உளரானும் அப்படின்னு சொல்லுவார். கூட பிறக்காத ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை ஏற்றுக்குவார் ராமர். ஸோ இதுதான் குகனுடைய பற்றி சொன்னது. இது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கம்பராமாயணம். அடுத்த கேள்வி ஒரு பாடல் வரியிலிருந்து கேட்டிருக்காங்க. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களில் உள்ள எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர்களுடைய நல்லெண்ணங்கள் அப்படின்னு பொருள். ஸோ இது வந்து பாடல் வரியில் உள்ள பொருளோட கேள்விகள் கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னா நான்மணிக்கடிகை அப்படிங்கிற நூலில் உள்ள ஒரு செய்தி தான் இது. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா முதல்ல குடும்பம். இந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு விளக்கு யார் அப்படின்னா ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு விளக்கு யாருன்னா அவருடைய மக்கள், அவருடைய குழந்தைகள். அவங்களுக்கு விளக்கு என்ன அப்படின்னா கல்வி. அந்த கல்விக்கு விளக்கம் என்ன அப்படின்னா நல்லெண்ணங்கள். ஸோ இதுதான் அந்த நான்மணிக்கடிகை பாடலுடைய பொருள். குடும்பத்துக்கு விளக்கு பெண், பெண்ணுக்கு விளக்கு அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுக்கு விளக்கு கல்வி, அந்த கல்விக்கு விளக்கு வந்து நல்லெண்ணங்கள் அப்படிங்கிறத அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. நான்மணிக்கடிகையோட ஆசிரியர் யார் அப்படின்னா விளம்பி நாகனார். அடுத்ததாக வாழ்வீர் செம்மையை செய்பவன் நீயே அப்படிங்கிற ஒரு பாடலை தமிழ் வாழ்த்தா ஏற்றுக்கொண்ட அரசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதுவை அரசு தான். ஸோ இந்த பாடல் யாருடையது அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா அது யாருடையது அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசனுடைய தமிழ் தாயை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல் தான் இந்த வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே அப்படிங்கிற பாடல். ஸோ இது வந்து இசையமுது அப்படின்னு பாரதிதாசனுடைய அந்த கவிதை தொகுப்பில் இந்த பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கும். இது புதுவை அரசு தன்னுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது. அடுத்த பாடல் வரி ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்விலே பஞ்சமே இல்லை. இந்த பாடல் வரிகளுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருதகாசி. திரைக்கவி திலகம் அப்படின்னு நம்ம அவரை சொல்கிறோம். அவருடைய பாடல்களில் ஏர்முனை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஏர்முனையை பற்றி இந்த பாடல்களில் முழுக்க சொல்லியிருப்பார். அதில் தான் இதை கொடுத்துருக்காங்க இந்த பாடல் வரி. அடுத்த பாடல் வரி நாயின் வாயினீர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்னா கலிங்கத்து பரணி ஒரு அந்த போர் நடந்தக்கூடிய அந்த பாலை நிலத்தில் வந்து சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நவ்வி ஒரு மான் என்ன செய்யும் அப்படின்னா இங்கே நாயின் கொடுத்துருக்கிறது ஒரு செந்நாயை கொடுத்துருப்பாங்க. அந்த செந்நாயை பார்த்தா மான் வந்து அஞ்சு ஓடும். ஆனால் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த செந்நாயுடைய வாயில் வடியக்கூடிய அந்த எச்சில் நீர் என அப்படின்னு நினச்சி அந்த நாய்கிட்ட போய் தன்னுடைய நாவினால் அந்த எச்சீரை தண்ணீர் என நக்கி விக்கல் எடுத்துச்சான் மானுக்கு. ஸோ இதுதான் வந்து அப்போது அந்த மான் வந்து அதை பார்த்தா பயந்து ஓடும். ஆனால் நாயை பார்த்து அந்த தண்ணீர் அதோட எச்சி வரக்கூடிய அந்த எச்சியை தண்ணியாக குடிக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு அங்கே வெப்பம் இருந்தது அப்படின்னு அந்த சூழ்நிலையை இந்த பாடலில் சொல்லியிருப்பார் ஜெயங்கொண்டார். ஸோ இதுதான் கலிங்கத்து பரணிலேருந்து இந்த பாடல் வரிகளை எடுத்திருக்காங்க. அடுத்த பாடல் வரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு 4 பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதுக்கு வந்து பொருத்தமான இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல தினங்களை கொண்டாட விடுங்கள் சொன்னது கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அவர் என்ன சொல்லுவார்னா தினங்களை கொண்டாடுறதெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யுங்க குழந்தைகளை கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். குழந்தை தொழிலாளர் முறையை பற்றி தீக்குச்சிகள் அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பில் இதை சொல்லியிருப்பார். அப்போது இது வந்து சரிதான். தினங்களை கொண்டாட விடுங்கள்னு சொன்னவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான். மண்புழுவல்ன மானிடன் வந்து மண்புழு கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பார் யார் தாராபாரதி. இது வந்து பாரதி சொல்லலை. அடுத்ததாக கன்று குரல் கேட்ட பசு அப்படிங்கிறது வந்து தாராபாரதி சொல்லியிருக்க மாட்டார். அதை ஆலந்தூர் கோமோகனரங்கன் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. தண்ணீர் போல் பணத்தை செலவு செய்தது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆலந்தூர் சொல்லியிருக்க மாட்டார். அதை சொன்னது யார் அப்படின்னா சுரதா. சிக்கனம் அப்படிங்கிறதுல சுரதா சொல்லியிருப்பார். அப்போ இது மட்டும்தான் சரியானது. அடுத்ததாக ஒரு பாடல் வரிகள் தொண்டு செய்து பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பு உலகு தொழும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதிதாசன் ஒரு பாடல் பாடியிருப்பார். அது யாரை பற்றியது அப்படின்னா தந்தை பெரியாரை பற்றியது. தொண்டு செய்து பழுத்த பழம்னு யாரை சொல்லுவார்? தந்தை பெரியாரை. அடுத்ததாக உழவர் ஏரடிக்கும் சிறு கோலே அரசரது செங்கோலை நடத்தும் கோல் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா கம்பர் தான் உழவர்களுடைய பெருமையை சொல்லும்போது இந்த உழவர்கள் ஏரடிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இப்போ உழவர்களும் கையில் அந்த கோல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அரசனும் செங்கோல் வச்சுருப்பான். இந்த அரசன் செங்கோலை நடத்துறதுக்கு காரணமே இந்த உழவர்களுடைய கோல் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ உழவர்கள் தான் நாட்டில் அரசன் வந்து ஆட்சி பண்ணுறதுக்கு
காரணமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த ரொம்ப பெருமையாக உழவர்களை பற்றி சொல்லியிருப்பார் யார், கம்பர். அடுத்த பாடல் வரி, அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னளித்தாய் உருவேநீர் பரிவகற்றி. இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம். ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிழார். ஸோ இதோடைய கதை என்ன அப்படின்னா, அப்பூதியடிகள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருப்பார். அவர் சிவபக்தர். இந்த அப்பூதியடிகள் எந்த ஊரில் இருப்பார் அப்படின்னா திங்களூர் அப்படிங்கிற ஊரில் இருப்பார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே திருநாவுக்கரசு அப்படின்னு பெயரிட்டிருப்பார். திருநாவுக்கரசருடைய சிறப்பை அவர் இறைவனுக்காக செய்யக்கூடிய தொண்டுகளெல்லாம் கேள்விப்பட்டு அவருடைய பெயரே தன்னுடைய வீட்டில் உள்ள துலாக்கோல் குழந்தைகள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரியெல்லாம் அந்த பேர் வச்சுருப்பார். இவர் திங்களூருக்கு வரும்போது அந்த தண்ணீர் பந்தல் ஒன்று வச்சுருப்பார் அப்பூதியடிகள். அந்த தண்ணீர் பந்தலை பார்த்துட்டு திருநாவுக்கரசு பெயர் இருந்தோடனே இவர் அவரை போய் பார்க்க போவார். ஸோ இதுதான் இந்த கதை. அதில் தான் இந்த பாடல் வரிகள் கொடுத்துருக்காங்க. அளவில் சனம் செலவொழியா வழிக்கரையில். அளவில்லாத ஜனம்னா மக்கள் செல்லக்கூடிய அந்த வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய. இந்த அருளுடையவர்கள் அப்படின்னா அந்த இறைவனுடைய அருளை உடையவர்கள் பெரியோர்கள். அவங்க உள்ளம் மகிழ தன்னளித்தாய் உருவேனில் பரிவேற்றி. அந்த வெயிலோட தாக்கம் தெரியாமல் இருக்கிற அளவுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் வைத்து அவங்க மனதை குளிர்வித்தார் அப்படிங்கிற மாதிரி பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கும். இது இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராணம். அடுத்த பாடல் வரிகள், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். இந்த திருமந்திர பாடல்னு கொடுத்துட்டாங்க. இந்த திருமந்திரம் யார் எழுதியிருப்பா? திருமூலர். ஸோ இந்த பாடல் வரிகள் அப்படின்னு கேட்டால் நம்ம திருமந்திரம்னு சொல்லிடலாம். அதோட ஆசிரியர் யாருன்னு கேட்டால் திருமூலர்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே கொஞ்சம் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இது இடம்பெற்ற தந்திரம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பாடல் வரிகள் எந்த பிரிவில் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது 3வது தந்திரம். திருமந்திரத்தில் 3வது தந்திரம். திருமந்திரத்தில் மொத்தம் எத்தனை தந்திரம் அப்படின்னா 9. 9ல் 3வது தந்திரத்தில் இது இடம்பெறுது. அதே மாதிரி திருமந்திரம் அப்படிங்கிறது எத்தனாவது திருமுறை அப்படின்னு கேட்கலாங்க. 10வது திருமுறை. 10வது திருமுறை. அதில் மொத்தம் 9 தந்திரம். அதில் 3வது தந்திரம் தான் இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. முதல்ல உடம்பார் அழியின். உடம்பு அழிஞ்சதுன்னா உயிரார் அழிவர். உயிரும் அழிஞ்சிரும். அப்போ அவங்களால அந்த மெய்ஞானம் சொல்லக்கூடிய அந்த அறிவை அடைய முடியாது. உடம்பு அழிஞ்சு போச்சுன்னா உயிரும் போயிரும், மெய்ஞானத்தை அடைய முடியாது. அதனால தான் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? திருமூலர் சொல்கிறார். அதனால தான் நான் என்ன செய்கிறேன், உடம்பை பாதுகாக்கக்கூடிய வழிகளை அறிந்து முதல்ல உடம்பை பாதுகிட்டால் தான் உயிரை பாதுகாக்க முடியும். உயிரை பாதுகாத்தா தான் நம்மளால் மெய்ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடம்பை பாதுகாக்கக்கூடிய வழிமுறைகளை யார் சொல்கிறா? திருமூலர் சொல்கிறார். ஸோ 3வது தந்திரம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அடுத்ததாக ஒரு திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. இதில் ஏமாப்பு அப்படிங்கிறதுடைய பொருள் பெரும்பாலும் திருக்குறளில் அந்த பொருளுங்கிறத கேட்குறாங்க அந்த திருக்குறளை கொடுத்து. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஏமாப்பு அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா பாதுகாப்பு. இந்த ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி, ஒரு பிறவியில் ஒருவன் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வியானது எளிமையும் ஏமாப்பு உடைத்து 7 பிறவிகளிலும் அவனுக்கு அது பாதுகாப்பை கொடுத்தோம். ஒரு பிறவியில் அவன் கல்வி கற்றுக்கொண்டா கூட 7 பிறவிகள்லேயும் அதை அவனுக்கு பாதுகாப்பாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியின் பெருமையை பற்றி பேசுகிறதா இருக்குது. இதோட பொருள் பாதுகாப்பு. அடுத்த பாடல் வரி, என்கார் சிலம்பு மணியுடைய அரியே. இந்த இதில் மணி அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எந்த பாடல் வரிகள் அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது. சிலப்பதிகாரம். அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். இதை சொன்னது யார் அப்படின்னா கண்ணகி. ஸோ அப்படி கூட கேட்கலாம். கண்ணகி. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணகி என்னுடைய கால் சிலம்பு மணி இருக்கும். அந்த கால் சிலம்பில் இருக்கக்கூடிய மணி மாணிக்கம். கண்ணகியோட கால் சிலம்பில் இருக்கக்கூடிய மணி மாணிக்க பரல்கள் தான் அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாணிக்கம் அப்படிங்கிறதான் சரியான விடை. அடுத்த பாடல் வரி, கூடலில் ஆய்ந்த ஒன்னுதீன் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருவாசகம். திருவாசகத்தை பாடியவர் யார் அப்படின்னா மாணிக்க வாசகர். இந்த கூடல் அப்படிங்கிறது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த கூடல் அப்படிங்கிறது மதுரையை குறிக்கும். மதுரையில் சங்கம் அமைத்து தமிழை ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இது குறிக்கிறது. ஸோ கூடல் அப்படின்னா என்ன பொருள்னு கேட்டாங்கன்னா மதுரை. இந்த கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் அப்படி கூடல் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அது திருவாசகம். திருவாசகத்துடைய ஆசிரியர் மாணிக்க வாசகர். அடுத்த பாடல் வரி என்ன அப்படின்னா, பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய. இந்த தொடரில் உள்ள துகிர் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. துகிர் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா
பவளம் அப்படிங்கிறது தான் பொருள். முதல்ல பொன் அப்படின்னா பொன், அடுத்ததாக துகிர் அப்படிங்கிறது என்னது பொண்ணு பவளம், அடுத்து முத்து, முத்துனா முத்து, மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற அப்படின்னு பொருள். மன்னிய அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா நிலை பெற்ற. இந்த நிலை பெற்ற மாமலை பயந்த காமரு மணியும் அப்படின்னா மலையிலிருந்து வரக்கூடிய மாணிக்கம் அப்படிங்கிறதும் பொருள்படும். இந்த நாளும் ஒவ்வொரு தொலைவில் தோன்றினாலும் ஒரே இடத்துல ஒரு மாலையில் ஒன்று சேரும். அதே மாதிரி சான்றோர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தால் கூட அவங்க ஒரே எண்ணத்தில் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் இந்த பொண்ணு துகிர் முத்து மணிய மாணிக்கம் இது எல்லாமே ஒன்று சேர்றது மாதிரி ஒரு மாலையில் சான்றோர் பக்கமே சேர்வர் அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய பொருள். இது ஒரு புறநானூற்று பாடல். எந்த பாடல்னு கேட்டால் புறநானூற்று பாடல். இது ஆசிரியர் யார் அப்படின்னா கண்ணகனார். அடுத்ததாக தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த இந்த வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதித்துப்பற்று. இதோட பொருள் என்ன அப்படின்னா கரும்பை பிழிவதற்காக எந்திரங்கள் இருந்தன அப்படின்னு சொல்லப்படுறது இந்த பதித்துப்பற்றில். அதே மாதிரி இந்த பெருங்கதையில் என்ன சொல்லப்படுவாங்க அப்படின்னா அந்த கேணியும் எந்திர கிணறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தில் நீரை ஒழிஞ்சு அந்த ஆழ்துளை கிணறு வந்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பெருங்கதையில் சொல்லியிருப்பாங்க. பெருங்கதையில் வரக்கூடிய எந்திர யானை எங்கே வரும் அப்படின்னா பெருங்கதையில் சொல்லப்படும். நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா தீம்பிலி எந்திரம் பந்தல் வருந்த அந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இதை கேட்டிருக்காங்க. பதித்துப்பற்று. அடுத்தது புல்லொரு புன்கண் தீர்த்தோன் இந்த பாடல் வரியில் இடம்பெறக்கூடிய பறவை எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் புல் அப்படின்னு சொல்லப்படுறது என்ன அப்படின்னா புறா. இந்த புறாவை காப்பாற்றுறதுக்காக தன்னுடைய சதையை அறுத்து துலாக்கோலில் வைத்த சிபி சக்கரவர்த்தி அப்படிங்கிறது தெரியும். இதை வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னா கண்ணகி சொல்லியிருப்பாங்க. கண்ணகி வந்து பாண்டிய மன்னனை பார்த்தபோது இந்த மாதிரி புறாவுடைய கஷ்டத்தை தீர்க்கிறதுக்காக தன்னுடைய சதையை அறுத்து கொடுத்த அந்த சிபி மன்னன் அவனும் அதே மாதிரி தேர்காலில் தன்னுடைய பிள்ளையை வந்து பசுவோட துயரை போக்குறதுக்காக தன்னுடைய பிள்ளையை தேர்ச்சக்கரத்தில் ஏற்றி கொண்ட மனுநீதி சோழனும் ஆட்சி செஞ்ச காவேரி பூம்பட்டினம் தான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. இது இடம்பெற்ற பாடல் வரிகள் எங்கே அப்படின்னா சிலப்பதிகாரம். அடுத்த பாடல் வரிகள் என்ன அப்படின்னா எவ்வகை செய்தியையும் ஓமங்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டக்கூடிய இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மதுரை காஞ்சி அப்படிங்கிறதான் சரியான விடை. எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்கலாம். ஓவிய சிறப்பை பற்றி, பழந்தமிழர்கள் ஓவியம் எப்படி சிறப்பாக அறிந்திருந்தார்கள் அப்படிங்கிறத தான் இது சொல்லுது. இது என்ன அப்படின்னா எவ்வகை செய்தியையும் ஓமங்காட்டி அப்படின்னா எந்த ஒரு காட்சியையும் தன்னுடைய ஓவியத்துக்குள்ளே தமிழர்கள் வந்து கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்தவர்கள் அந்த ஓவியர்கள் அந்த காலத்தில் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த காட்சியாக இருந்தாலும் அந்த காட்சியையும் அந்த செய்தியையும் தன்னுடைய ஓவியத்தில் அழகாக சொல்லக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருந்தாங்க. நுட்பமான அறிவுடையவர்களாக இருந்தாங்க. அதனால தான் அவங்கள என்ன சொன்னோம் அப்படின்னா கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொன்னோம். கண்ணுள் வினைஞர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவியர்களை சிறப்பிச்சிருந்தோம். இந்த மாதிரி ஓவியத்தை சிறப்பித்து சொல்லக்கூடிய செய்தி வந்து மதுரை காஞ்சியில் சொல்லப்படுறது. அடுத்த பாடல் வரி சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுவே அப்படின்னு இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிளைகிலா நல்வேட்டனார். ஸோ இது எந்த பாடல் பாடியிருக்கார் அப்படின்னா நற்றினியில் மிளைகிலா நல்வேட்டனார் பாடிய பாடல் தான் இது. இதோட பொருள் என்ன அப்படின்னா சான்றோர்கள் செல்வம் என்று எதை சொல்லுவாங்க அப்படின்னா தன்னை சேர்ந்தோர்கள், தன்னை அடைக்கலமாக நம்பி வந்தவங்க, அவங்க அஞ்சக்கூடிய அந்த துன்பத்தை விட்டு நீக்கி அந்த செல்வம் பயன்படக்கூடியது தான், அவங்கள அந்த செல்வம் கொடுத்து பாதுகாக்கிறது தான் செல்வம், உண்மையான செல்வம். தன்னை சேர்ந்தவங்களுக்கு அவங்க அவங்க துன்பம் தரக்கூடிய அந்த அச்சம் தரக்கூடிய அந்த துன்பத்தை நீக்கிறதுக்கு பயன்படக்கூடிய செல்வம் தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சான்றோர் நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நற்றினியில் மிளைகிலா நல்வேட்டனார் குறிப்பிடுகிறார். அடுத்த பாடல் வரி நல்லது செய்தல் ஆச்சிராயினும் அல்லது செய்தல் லோம்புபினது தான். இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா நரிவெறுத்தலையார். அவரோட பாடல் தான் இந்த பாடல். பல்சான்றிரே அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பாடல். இதோட பொருள் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, தீமை செய்யாமல் இருங்க, அதுதான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி அப்படின்னு அவர் சொல்கிறார். நல்லது செய்யணும்னு தேவையில்லை, ஆனால் தீமை செய்யாமலாவது இருங்க, அதுதான் உங்களை தீமையிலேருந்து பாதுகாக்கக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு நரிவெறுத்தலையார் சொல்லுகிறார் புறநானூற்றில்.
அடுத்த பாடல் வரி 9 நாழி உடுப்பவை 2. இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவருடைய பாடல் தான் இது. ஸோ இதில் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 நாழி. நாழிங்கிறது அந்த காலத்தில் இருந்த ஒரு அளவு, ஒரு குறிப்பிட்ட அளவு. உடுப்பவை 2. 9 நாழி இந்த காலத்தில் யாராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, சேவகனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு குடிமகனாக இருந்தாலும் சரி, உண்பது ஒரு நாழி அளவு தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அவங்களால சாப்பிட முடியும். உடுப்பவை 2. 2 ஆடைகள் தான். ஒன்று மேலாடை, இன்னொன்று கீழே அணியக்கூடிய அரையின் கீழே அணியக்கூடிய ஆடை. இந்த 2 ஆடைகள் தான். அப்போது ஒரு அளவு தான் சாப்பிட முடியும், ஒரு 2 துணி தான் அவனால் உடுத்த முடியும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஸோ இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த கருத்து சொன்னது வந்து புறநானூரில் நக்கீரனார் சொன்னது தான். அதனால் என்ன சொல்லுவார் அப்படின்னா இவ்வளோ தான், எல்லாருக்கும் ஒன்று தான். அதனால் தனக்கு செல்வம் கிடைத்தாலும் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தை இதில் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கினார். அப்பர் திருநாவுக்கரசு வீட்டுக்கு வருவார். அப்போ மூத்த திருநாவுக்கரசை வந்து பாம்பு கடிச்சிரும். அப்போ தான் ஒரு பாடல் பாடுவார். அதான் திருப்பதிகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த திருப்பதிகம் வந்து எப்படி தொடங்கும் அப்படின்னா ஒன்று கொலாம் அப்படின்னு தொடங்கும். அதே மாதிரி உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு தொடங்குறது எது அப்படின்னா பெரிய புராணம் அப்படி தான் தொடங்கும். பெரிய புராணம் தொடங்குறது வந்து உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு தொடங்கும். இவர் பாடின திருப்பதிகம் வந்து ஒன்று கொலாம் அப்படிங்கிற திருப்பதிகம் பாடி தான் அந்த பாம்போட விஷயத்தை வந்து விஷயத்தை அப்படிங்கிறது தான் விடத்தை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஷேங்கிறதுக்கு தமிழ் வந்து டே அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அதை அப்பர் போக்கியிருக்கிறாரு. இந்த செய்தி எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னா பெரிய புராணம், சேக்கிலார் எழுதின பெரிய புராணத்தில் அப்பருடைய வாழ்க்கை வரலாறு குறிப்பிடும்போது இதை சொல்லியிருப்பாங்க. அடுத்த பாடல் வரி என்ன அப்படின்னா அருமோ நரி நக்கிற்று என்று கடல். இது பயின்று வந்துள்ள நூல் எது அப்படி கேட்டிருக்காங்க. பழமொழி 400. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மூன்றுரை அரையனார். இதோட பொருள் என்ன அப்படின்னா நரி நக்கியது அப்படிங்கிற காரணத்துக்காக கடல் நீர் வந்து வற்றி விடுமோ. ஒரு நீர் இருக்குது அப்படின்னா அந்த கடல் நீரில் போய் நரி நக்கினது காரணத்துக்காக அந்த கடல் நீரே வற்றிடுமா. அதே மாதிரி செல்வம் நிறையா மிகுந்தவர்கள்ட்ட ஏவல் செய்கிறவனாலும் திருடுறவங்கனாலும் அந்த பொருளை கவர்ந்து கொண்டால் அவருக்கு வந்து அந்த பொருள் முழுவதும் போயிருமா, போகாது அப்படிங்கிறது தான் இதோட பொருளாக அந்த பாடலை அவர் சொல்லியிருப்பார். இது பழமொழி 400 மூன்று அரையனார். அடுத்ததாக பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுன் இதில் கா அப்படிங்கிறது எந்த பொருளை தரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியோடைய பொருள் என்ன அப்படின்னா சோலை. இது ஓரெழுத்து ஒரு மொழியில் கேட்டாங்க அப்படின்னா இது சரியாக இருந்திருக்கும். ஆனால் பாஞ்சாலி சபதத்தில் இந்த கா அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா காடு. ஸோ இதுதான் சரியான விடை. ஓரெழுத்து ஒரு மொழியில் கா அப்படிங்கிறதுக்கு சோலை அப்படிங்கிற பொருள் உண்டு, காடு அப்படிங்கிற பொருள் உண்டு. ஆனால் அதை குறிப்பிட்டு மெனக்கெட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பாஞ்சாலி சபதத்தில் வரக்கூடிய அந்த குளிர்காவும் அதில் அந்த கா அப்படிங்கிறது பொருள் கேட்டிருக்காங்க. அந்த காங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னா காடு. அடுத்ததாக இழுக்கல் உடையொளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். இதில் வரக்கூடிய ஊமையோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வழுக்கக்கூடிய நிலத்தில் ஊன்றுகோல் எப்படி பயன்படுமோ அதே மாதிரி ஒழுக்கமுடையவர்களுடைய வாய்ச்சொல் வந்து துன்பத்தில் நமக்கு பயனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க, சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஊன்றுகோல் அப்படிங்கிறத பெரியோருடைய சொல்ல கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி ஒரு வழுக்கக்கூடிய நிலத்தில் நம்ம ஊன்றுகோல் வச்சுருந்தா வழுக்காமல் அந்த ஊன்றுகோலை பயன்படுத்தி நடந்து போயிடலாம் வழுக்காமல். அதே மாதிரி துன்பம் வரும்போது பெரியவர்களுடைய அறிவுரையை பயன்படுத்தினா நம்ம அந்த துன்பத்திலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான உண்மை. அடுத்ததாக வித்தோடு சென்ற வட்டி அப்படிங்கிறது எந்த பாடல் வரின்னு கொடுத்துட்டாங்க, நற்றினைன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதில் வட்டி அப்படிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வட்டிங்கிறதுடைய பொருள் என்ன அப்படின்னா வட்டி பனையோலை பெட்டி 10th இருக்கும். அதே மாதிரி வித்து அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா விதை அப்படின்னு பொருள். இதோட ஆசிரியர், இந்த நற்றினையோட ஆசிரியர், இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மிளைக்கிழான் நல்வேட்டனார் அப்படிங்கிற ஒரு பாடிய பாடல் தான் இது. அந்த அரிகால் மாறிய அங்கன் அகல்வேல் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய அந்த பாடல் தான் இந்த வித்தோடு சென்ற வட்டி அப்படிங்கிற பாடல் வரும். ஸோ இதோட வந்து நம்ம நிறையா கொஸ்டின்ஸ் வந்து பாடல் வரிகள் பார்த்துட்டோம். மீதி வந்து அடுத்த பார்ட் இருந்துச்சுன்னா அதில் பார்க்கலாம். பாடல் வரிகள் நிறையா பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் இன்னொரு மீதி வரக்கூடிய பாடல்களை பார்க்கலாம். ஏன்னா நிறையா வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.